இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேரட் கீர் செய்கிறதுக்காக அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க. இந்த கேரட் கீர் நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூல் பண்ணியும் சாப்பிடலாம். இந்த கேரட் கீரோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த கேரட் கீர் செய்கிறதுக்காக 2 பெரிய கேரட்டாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவுறதுல துருவி வச்சுக்கோங்க. இந்த கேரட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கேரட்டு. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டை நல்லா வதக்கி விடுறதுக்காக நெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த கேரட்டை நல்லா வதக்கி விடுங்க. இப்படி வதக்குறதுனால இந்த கேரட்டோட பச்சை வாடையெல்லாம் போகும். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த கேரட் வதக்கிட்டு இருக்கும் போதே 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்படி நீங்கள் ஜீனி சேர்த்துட்டு வதக்குறதுனால இந்த கேரட்டோட கலர் மாறாமல் ஒரிஜினல் கலராக அப்படியே இருக்கும். இப்போ கேரட்டு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த கேரட்டு நல்லா ஆறட்டும். ரொம்ப நேரம் நீங்கள் கேரட்டை வதக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் இந்த கேரட்டை வதக்குனீங்கன்னா போதும். இப்போ கேரட் ஆறட்டும். வேறு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. திக்கான பாலுன்றனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பொங்கி வர்றதுக்காக அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பால் நல்லாவே பொங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க கேரட்டை இந்த பாலோட சேர்த்துருங்க. இந்த கேரட்டை அரைக்கும் போதுமே தண்ணி சேர்க்காம பால் சேர்த்துட்டு இந்த கேரட்டை நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் எல்லாமே பாலோட சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த பாலும் கேரட்டும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த கேரட் கீருக்கு. அப்படி குங்குமப்பூ இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஏலக்காய் தூள் மட்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த கேரட் கீர் நல்லாவே கொதி வந்துருச்சு. இது கூடவே 50 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் கீருக்காக 1 லிட்டர் பாலும் 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டும் 50 கிராம் அளவுக்கு ஜீனியும், இது கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் இனிப்பு உங்களுக்கு கூடுதலாகவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கேரட் கீர் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பாலும் கேரட்டும் ஜீனியும் இருந்தாலே போதும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கேரட் கீர் தயார் பண்ணலாம். இதுக்கப்புறம் குங்குமப்பூ, முந்திரி பருப்பு, பாதாம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக எப்படி கேரட் கீர் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த கேரட் கீரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட் கீர் பார்க்கும்போது பாதாம் பால் மாதிரி பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த கேரட் கீரில் துளி அளவும் கேரட்டோட பச்சை வாடையே இருக்காது. நெய் சேர்த்துட்டு வதக்கிட்டு அரைச்சதுனால அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த கேரட் கீர். இன்றைக்கே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.